ராப்சோடி 2025 ஆதரவற்ற புற்றுநோய் நோயாளிகளை ஆதரிப்பதற்கான கலை மற்றும் இரக்கத்தை ஒருங்கிணைக்கிற ஒரு மாபெரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தேன்மொழி நினைவு அறக்கட்டளையின் வருடாந்திர கலாச்சார நிதி திரட்டும் ராப்சோடி கொண்டாடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அன்னையர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நிகழ்வு நிறுவனர் அருண்குமாரின் மறைந்த தாயார் தேன்மொழிக்கு ஒரு சக்தி வாய்ந்த அஞ்சலியாகும். மேலும் கலை, விழிப்புணர்வு மற்றும் நிதி திரட்டல் மூலம் ஆதரவற்ற புற்றுநோய் நோயாளிகளுக்கு ஆதரவளிப்பதன் மூலம் அவரது பாரம்பரியத்தை தொடர்கிறது. கலாச்சார சிறப்பையும் இதயபூர்வமான தருணங்களையும் கொண்ட ஒரு மாபெரும் நிகழ்ச்சியாக ராப்சோடி 2025 அமைந்திருந்தது. மேலாளர் அனாச்சி ராம்குமாரின் ஸ்டாண்ட் அப் நகைச்சுவை, அபர்ணா நாராயணன் அண்ட் பிரசன்னாவின் நேரடி இசை, மைம் கோபி அண்ட் குழுவினரின் மைம் ஆர்ட், நவீன் முரளிதரின் மிமிக்ரி, அக்னி குழுவினரின் நடன நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தொகுப்பாளர் புற்றுநோயிலிருந்து தப்பிய வீரர்களைக் கொண்ட ஃபேஷன் நடைப்பயணம். நடிகை சாய் தன்ஷிகாவின் நடிப்பில். சிறப்பு தோற்றங்களில் அர்ச்சனா சந்தோக், கிகி சாந்தனோ, ரித்விகா, போஸ் வெங்கட், ஜான் விஜய் மற்றும் இந்த நோக்கத்திற்காக தங்கள் குரலைச் சேர்த்த பிற புகழ்பெற்ற நபர்கள். இந்நிகழ்ச்சியில் நடைபெற்ற ஃபேஷன் வாக் புற்றுநோயிலிருந்து தப்பியவர்கள் கண்ணியத்துடனும் தைரியத்துடனும் ராம் பாதையில் நடந்து தங்கள் பயணத்தை கொண்டாடி வருகை தந்தது அனைவரையும் கவர்ந்தது. ராப்சோடி என்பது என் தாயின் நினைவையும் அவரது வலிமையையும் கௌரவிக்கும் ஒரு வழியாகும். ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் நடத்தும் இந்நிகழ்ச்சி புற்றுநோயை தனியாக எதிர்த்து போராட வழியின்றி போராடுபவர்களுக்கு உதவுவதற்காகவும் ஒன்று சேர்கிறோம். இந்த சமூகத்தின் ஆதரவு துக்கத்தை செயலாகவும் பச்சாதாபத்தை தாக்கமாகவும் மாற்றுகிறது. இன்று கிடைக்கும் அனைத்து வருமானங்களும் நிதி ரீதியாக சவாலான பின்னணியில் இருந்து வரும் புற்றுநோய் நோயாளிகளுக்கு சிகிச்சை மற்றும் ஆதரவை வழங்குவதற்கும் அவர்களுக்கு முக்கியமான மருத்துவ உதவி மற்றும் நம்பிக்கையின் உயிர்நாடியை வழங்குவதற்கும் பயன்படுத்தப்படும். சுனிதா, ஐ எம் வெரி ரொம்ப தமிழ்ல பேசணும் ஸ்டார்ட் பண்ணு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது 11th year ஆஃப் தேன்மொழி மெமோரியல் ட்ரஸ்ட். ரொம்ப சந்தோஷம் தட் இது இவ்வளோ வருஷம் இவ்வளோ நல்ல காஸ்க்காக அவங்க like they are going on working every year, and a big congratulations to Rhapsody avangaloda 9th edition. I know every year how much effort the whole team, ella volunteers evlo effort podranga in the Rhapsody oru grand event ஆக்கிறதுக்கு. இது ஒரு cultural event to raise funds for cancer patients, and I think cancer is one disease that நம்ம அது எப்படி நம்ம வருஷம் ஃபுல்லா no how do I say that ஸோ நம்மளுக்கு வியாதி சொன்ன உடனே இது சி வேர்ட் மட்டும் வரக்கூடாது நம்ம எப்பவுமே யோசிப்போம். அன்ஃபார்ச்சுனேட்லி ரைட் நவ் மை ஓன் அங்கிள் இஸ் சஃபரிங் ஃப்ரம் கேன்சர். ஸோ ஐ நோ how it is for the family. So in the fundraising எவ்வளோ ஹெல்ப்ஃபுல் இருக்கோ, எவ்வளோ ஃபேமிலிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல் இருக்கு என்னால் யோசிக்க முடியுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ராப்சோடி ஈவெண்ட். வருஷம் நீங்கள் நடந்துட்டு இருக்கீங்க. இதே அந்த கோவிட் வரலன்னா இது 11th year ஆஃப் ராப்சோடி இருந்திருக்கும். ஆனால் பரவாயில்ல, ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட். இது தொடர்ந்தே 3rd year நான் இங்கே நான் வந்திருக்கேன். ஸோ இது அப்படியே வளர்ந்துட்டே இருக்கணும். இது ஈவெண்ட் அவ்வளோ பெருசா ஆயிட்டே இருக்கணும். இப்போ சென்னையில் எல்லாருக்கும் தெரியும், அப்படியே தாண்டி இந்த ஸ்டேட் தாண்டி எல்லாருக்கும் தெரியணும் நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். அது கட் பண்ணிடுவீங்களா? அதையும் தாண்டி யாரெல்லாம் முடியலையோ மருத்துவ உதவிக்காக இந்த ட்ரஸ்ட் மூலியமா தம்பி நிறைய பண்ணிட்டு இருக்கான். எனக்கு பெரிய சந்தோஷம். தம்பிக்கிட்ட என்ன சொன்னாலும் இந்த மாதிரி இந்த குழந்தை உடம்பு சரியில்லடா தம்பியா, அவங்களுக்கு வசதி இல்லை, அப்படி வாய்ப்பு இல்லை அப்படின்னா இவன் தம்பி உடனே மெடிசன் அனுப்புவான். இது மாதிரி நிறைய மக்களுக்கு பண்ணிட்டே இருக்கேன். இந்த உதவி என்பதை தாண்டி யார் முகத்தை சந்தோஷத்தை பார்ப்போம் அப்படின்னா, உதவி பண்ணும்போது எதிர்பார்க்காத ஒரு உதவி பார்க்கறல, அது ரொம்ப முக்கியம். எதிர்பார்க்காம எல்லா உதவியும் பண்ணிட்டே இருக்கான் தம்பி. இந்த டீமே சூப்பரான டீம். தங்கச்சிமா இருப்பா, ஜெனி தங்கச்சிமா, இந்த வாலண்டியர் எல்லாம் ரெட் கலர் டிஷர்ட் போட்டிருப்பாங்க. எல்லாருமே இங்கே ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டு எல்லாருக்கும் உதவி பண்ற மனப்பான்மையோட சேர்ந்துருக்காங்க. இந்த ஷோவே அதுக்கான ஷோ தான். அது இங்க வந்து சந்தோஷம் மட்டும் பக்கத்துக்கு போகணும். இந்த சந்தோஷத்தை எடுத்துட்டு போங்க, எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு தான். பணம் என்பது வெறும் காயம், எப்போனா சம்பாதிக்கலாம், மக்களை சம்பாதிக்க முடியாது சொல்றேன் எப்போதுமே. அப்படி சேர்த்த மக்கள் தான் என் தம்பிலாம். எந்த உதவி கேட்டாலும் இல்லைன்னு சொல்லக்கூடிய பெரிய மனசு படைச்ச மக்கள் இவங்க எல்லாருமே. அதனால இந்த ஷோக்கு எல்லாரும் கண்டிப்பா வாங்க. அடுத்த வருஷம் நீங்களா வாங்க, வந்து பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா. வாழ்த்துக்கள். வாழ்க வல்லாண்டு, வாழ்க வளமுடன்.